இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிசைன் கம்பெனி. செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக சிப் இருக்கும். சிப் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட். ஸோ என்னோட ஒரு 200-300 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 600-700 பீப்புளுக்கு கொடுக்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஒரு விஷன் ஆஃப் ஒரு ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ். என் பேர் சுரேஷ் குபஸ்வாமி. ஐ எம் தி சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஜெப்டோ லாஜிக். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிசைன் கம்பெனி. ஸோ செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக சிப் இருக்கும். அது சொல்ல பட்சத்தில் இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிசைன் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கேன், செமிகண்டக்டர் டிசைன். அதுக்கு சார்ந்த ஹெல்ப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூலூரில் செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் செட் பண்ணுறாங்க. அதுக்கு செமிகண்டக்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் சிப்பை டிசைன் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இன்னைக்கு ஃபவுண்ட்ரியில் போய் சிப்பை ஃபேப் பண்ணணும் அப்படின்னா தாய்வானோ இல்லை வெளிநாடோ போகணும், இல்லை சண்டிகர் போகணும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா 120 nanometer. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு சூலூரில் வாராப்பட்டியில் ஒரு பெரிய செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் வருது, ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் வந்து மருதுமலை பக்கத்தில் டைசல் பயோ பார்க்கில் we have a small office for semiconductors. So this way we are planning to invest around 200-300 crores in terms of only design, and then finally chip tape out பண்றது வந்து we'll be trying to do it in India. If not, we'll go to Taiwan. Why you choose தமிழ்நாடு சார்? நீங்க தமிழ்நாட்டுல ஏன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கு, தமிழ்நாட்டை நீங்க உங்களுடைய முதலீடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணம்? தமிழ்நாடு வந்து பிகாஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கோயம்புத்தூர்காரன், ஐ ஃப்ரம் பொள்ளாச்சி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50-100 காலேஜஸ் இருக்குது இங்கே டேலண்ட். அதில் BE, EEE, ECE, ME, VLSI கோர்சஸ்லாம் இருக்குது. அதே சமயத்தில் ஐ எம் ஆல்சோ செட்டிங் அப் ட்ரைனிங் சென்டர் வித் பெங்களூர் கம்பெனி மாவன் சிலிகான். 16 வருஷமாக இருக்குது செமிகண்டக்டர் டிசைனில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேலண்ட் பூல், காஸ்ட் எஃபெக்டிவ் டேலண்ட் பூல். இதே இது நான் பெங்களூரோ குஜராத்தோ போனேன்னா டேலண்ட் பூல் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. ஸோ இன்னைக்கு talent pool at a very cost effective manner for design, and it's a 2-year 3-year project. இது வந்து அப்புறம் ஸ்டெபிலிட்டி வேணும் எனக்கு ஒர்க் ஃபோர்ஸில். ஸோ அதெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு எங்கள் ஊரில் இது கண்டிப்பாக டெவலப் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் ஆர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேலண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இன்வெஸ்டில். அட் த சேம் டைம் வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் சூலூரில் வர்றது. இந்த மாதிரி ஒரு சமிட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா தமிழ்நாடோட க்ரோத், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருக்குதா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு பெரிய செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வி டிபெண்ட் ஆன் செமிகண்டக்டர் இம்போர்ட் சிப். இப்போ சைனீஸ் சிப் இம்போர்ட் பண்ணுறப்போ சிசிடிவியோ இல்லை டிவியில் வர்றது எல்லாமே எப்போ வேணால் ஹேக் பண்ணலாம். இப்போ அந்த சிப் இந்தியாவிலே பண்ணிட்டா சைபர் அட்டாக்லேருந்து ரொம்ப குறைவு வரும். தோ $80 billion நம்ம சிப்பை இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ அது செல்ஃப் ரிலையன்ஸ். அண்ட் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு டெக்ஸ்டைலோ இன்னைக்கு ஆட்டோமொபைலோ எல்லா இண்டஸ்ட்ரி பக்கமாக இருக்குது. ஸோ என்னோட எம்பெடட் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸோ சிப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய சாத்தியமாக இருக்குது. ஒன் ஃபைனல் கொஸ்டின், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்? அது எந்த அளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பெனிஃபிட் ஆகும்? நீங்கள் சிப் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட். ஸோ என்னோட ஒரு 200-300 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 600-700 பீப்புளுக்கு கொடுக்க முடியும். இது வந்து ரொம்ப நாலேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ லேபர் இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரிங் வரப்போ அது கொஞ்சம் டைம் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கும் பொறுத்த வரைக்கும். பட் அட்லீஸ்ட் 600-700 people we can recruit is what we have. We have invested somewhere around close to 70 crores for this project, and 30 பேருக்கு வேலை வாய்ப்பு தரதாக உறுதி சொல்லியிருக்கோம். ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் இது எல்லாமே. இது மூலமா எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபவுண்டரி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறேன்னு சிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ விச் இஸ் a real good initiative. We hope that happens. Thank you. எங்க வந்து கோயம்புத்தூர்ல தாங்க, எங்க வார்ப்படை தொழில் தான் எங்களோட. ஸோ இங்க வந்து அன்னூர் பக்கத்துல உள்ள கோவில் பாளையம் பக்கத்துல கணேசபுரம்
கணேசபுரத்துக்குள்ளார தெலுங்கு பாளையம் பிரிவு, அதுதான் எங்களோட ஹோம் பிரிவு. எதனால தமிழ்நாட்டு ஒரு சிறந்த ஒரு மாநிலமா முதலீடுகளுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே உள்ள காலேஜஸ், இங்கே உள்ள திறமைகள், அது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. இங்கே காலேஜஸ் நிறையா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லாவே இருக்குங்க, அதில் ஒன்றும் குறைபாடுகளே கிடையாது. எங்களுக்கு நல்ல, அதாவது சப்போர்ட்டிவாக இருக்காங்க கவர்மெண்ட். Now we are doing 300 crores turnover. We invest now in Tamil Nadu like 200 crores, and as well as we are employing strength around 5,000 strength we know. So we would like to thanks our Tamil Nadu government especially for all like the follow-up, and as well as that officials also. Our progress is already started, and thank you for Tamil Nadu government as well as both. நாங்கள் வந்து நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேடி டெலிமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச் பார்ட்னர் ஸ்கீம் கீழே ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து 50 ப்ராஜெக்டில் ஒரு டாப் 10 ப்ராஜெக்டை ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஒரு 32 lakhs கிராண்ட் வந்து தமிழ்நாடு ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் சார் கொடுக்க போகிறாரு. இது வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா, இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் கல்லூரிகளும் தொழில் நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அண்ட் பப்ளிக்கும் தேவையான ஒரு பொருட்களை உபயோகப்படுத்துறது தான் என்னோட நோக்கம். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி, கலிஃபோர்னியா என்ற புகழ்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒரு 10-15 ரொம்ப ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாட்டுக்கு உதவி இருக்கு. எனக்கு தெரிந்த அளவில் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கீமை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஒரு விஷன் ஆஃப் ஒரு ஆனரபிள் சிஎம் ஸ்டாலின் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 10 ப்ராஜெக்டில் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு பக்கம். கண்டிப்பாக அனதர் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 பப்ளிக் உபயோகக்கூடிய ஒரு பொருட்களாக மாறும். இந்தியாவோட ஆத்ம நிர்பான் பாரத் டெவலப்ட் நேஷன் பை 2047 கனவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் வரும் அரசாங்கங்களும் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். The major attraction of the Tamil Nadu means, actually, for example, we approached first to our Kerala government. They are given only lease for 33 years the land facility, but at the same time, Tamil Nadu government are offering for the ownership, not for the lease. And the price also, the land cost also so less. Suppose we are taking the land, in Alathur. That's just 24 kilometers away from Chennai airport. Maybe it's a land cost is so simple. It's a low cost price. As well, as well they are offering so much subsidy for us. For the machineries, they are ready to provide 30% subsidy. As well, the licensing procedures are also so nice because they have the smooth procedures, the single window approvals are there. As well as I'm very impressed with not only with the governments, the staff and the officials are really good. They follow up. They act like one corporates. Actually, they follow up well. They greeted us and they invited us. So nice. So that's why we have come to Tamil Nadu. Actually, we are so much call we are getting in Telangana also, but compared to Tamil Nadu is so good. Also, Tamil Nadu is our second mother state for us, for Calix. So we very would like to go for Tamil Nadu. So how about the availability of human resource and their skill set? In Tamil Nadu, you look in South India. I think that a lot of professional colleges and skilled laborers is a very shortage in industry now, especially in the pharmaceutical industry. But Tamil Nadu, a lot of colleges, professional colleges are there. So I think that maybe now our HR before the investments we are done R&D in every way, especially in especially in skilled laborers. So we get a good response, no problem. Actually, we have visited so much professional colleges for the interviews. We get good people. Actually, the people are really good and nice now. So automatically the skill will be there. Raj, heading the south segment of our Lashan and Tubro construction division, and we are not in this conference just because of the innovation, and really that's a wonderful initiative by the Chief Minister, and that to connecting the industry and the education institutes. It's a wonderful thing, and we are all working towards something which is going to be happen for the first time in the entire world, and our Chief Minister has made us to dream about it. We are very thankful for that. Why Tamil Nadu is attracting more investors than other states? We are having the history of that. We are having very deeper history
and and our culture is that, our heritage is that, and more than that, and one other thing which is being well spreaded development is the focus. It's not that somewhere some location is being getting progress. That will be created, looking like a bulge in the body. Instead, it's going to be uniform development. That's the thing. In what way Tamil Nadu government is encouraging or supporting our investors? And it's basically about giving the infrastructures. And one of the things, we are having the bigger coastal and then the harbors and the airports and better infrastructures. And not only in the physical infrastructure, we are having the education institutes and the better minds and the very good entrepreneurs, like in a city like Coimbatore. These are all the bigger things which is making the Tamil Nadu always better. And that too, the political front, and which is always guiding Tamil Nadu to be the number one industrial state. The CEO of Caliber Interconnects. Caliber Interconnects is having offices in Singapore, Bangalore, Coimbatore and Madurai. So we have almost 800 plus people working all over the world. Almost 700 people are working in Coimbatore and Madurai alone. So we are planning to increase another 250 people in the coming year. So we are in the deep tech engineering services. We are almost working for all major semiconductor companies. Now the climate, the environment is very conducive to get into manufacturing, and the Tamil Nadu government is very much supportive. So we are planning to get into a manufacturing setup in a chip fab and advanced package manufacturing, which is our interest, which is our domain expertise also. So we approached the guidance team for their support, and because of them we are here today, and we are going to sign MOU with the Tamil Nadu Chief Minister. So why you choose Tamil Nadu for investments? There are many other states. Yeah, that's what, as I told you already, that the climate and the environment is very conducive because the government policy, also the workforce. So we are already a successful company. We are having 800 people here. So just because we are able to get that kind of engineering resources here, so we are betting on Tamil Nadu. So we are planning to do more on the manufacturing side also with the support of the government. So in what way conducting investor summits like this will help our state industrial growth? Oh, naturally. See, one thing is the investors, what they are looking for, how much the government is supportive for the investment. And the next thing is the workforce. So Tamil Nadu is a lot of educated young population. So that is the one big advantage where we can train the resources. It's worth to invest. See, and moreover, the infrastructure, the support from the government, the officers, the culture. So these are all the many reasons why do we prefer to invest in Tamil Nadu.